ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி களி எப்படி செய்யலாங்கிறது, அதுவும் குக்கரில் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி அதுக்காக 1 கிலோ அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன், அதாவது ஆரிய மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட்டில் சொல்லணுன்னா நான் ஒரு 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு டம்ளரில் எடுத்துக்கிட்டாலும் அதே மெஷர்மெண்ட்டு தான். இப்போ 1 கப்பு மாவுக்கு நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் 2 கப்பு மாவு எடுத்ததுனால 5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் அதை டம்ளரில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளராக இருந்தால் 2.5 டம்ளர் தண்ணி. இந்த தண்ணியை நீங்கள் ஒரு அடிக்கனமான ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சுக்கோங்க. எதுக்காக அடிக்கனமான பாத்திரம் சொல்கிறேன்னா, நம்ம அந்த மாவை கொட்டி கட்டி இல்லாமல் கிண்டணும். அதுக்காக அது வெயிட்டு தாங்கணுங்கிறதுக்காக தான். நான் ஈய பாத்திரம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பாத்திரம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு மட்டும் தண்ணியை தனியாக எடுத்துட்டு, அதில் நாம் எடுத்து வச்சுருக்க மாவில் ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து கரைச்சிட்டு அதை அந்த தண்ணியில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது எதுக்காகன்னா, அந்த தண்ணி கொதிக்கும் போது அந்த பதம் தெரியணுங்கிறதுக்காக தான். ஒரு மாதிரி மலண்டு வரும் இல்லையா, அப்போ தான் நம்ம மாவு சேர்க்கணும். அதனால் இந்த மாவு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து கொதிக்க வைங்க. இந்த ரெசிபி நீங்கள் இது வரைக்கும் ராகி களி செஞ்சதே இல்லை, ட்ரை பண்ணதே இல்லை அப்படிங்கிறவங்க கூட தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்கிற மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த மாவு கூடையே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மட்டும் சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்க. இந்த மாதிரி அங்கங்கே கொதிக்க ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு, ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க. ஏற்கனவே நீங்கள் செஞ்சுருக்கீங்க, எங்களுக்கு கிண்ட தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் அடுப்புலேயே வச்சு மாவு கொட்டி ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுட்டு அதுக்கப்புறமா கிளற ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா, நான் தனியாக எடுத்து வச்சு செஞ்சு காமிக்கிறேன். கொதித்த அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கிண்டுறேன், அதாவது கிளறி விடுறேன். இதுக்கு நீங்கள் மரக்கரண்டியோ இல்லைனா துடுப்போ இந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக மத்து இருக்கும், பருப்பு கடையிறது. அதை தலைகளாக திருப்பி வச்சு நான் கிண்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. அது கட்டி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். நீங்கள் கிளற கிளற அந்த கட்டியெல்லாம் போயிடும். ஆனால் கொஞ்சம் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் கிளற மாதிரி தான் இருக்கும். கையெல்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு. அதே மாதிரி மாவு கையில் பட்டால் அது ஒரு மாதிரி ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பாருங்கள், அந்த மாவு வேக வேக அதோட கலரே ரொம்ப சேஞ்ச் ஆகிடும். எனக்கு இன்னும் கொஞ்சம் கட்டி இருக்குது, அதனால் நான் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். உங்களுக்கு மரக்கரண்டி இந்த மாதிரி இருக்கும்போது அதை வச்சு கிளறும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே நார்மல் நம்ம வீட்டில் இருக்க கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா கிண்டும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான். இப்போ அடுப்புலேயே வச்சு கிண்டலாம். அப்படி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணால், அந்த மாவு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு எல்லா மாவுமே கொட்டி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு 5 மினிட்ஸ். ஏன்னா அந்த மாவு அந்த ஆவியிலே வேக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் மத்தோ இல்லை அந்த கரண்டியை வச்சு கிளறும் போது கட்டி அவ்வளோவா இருக்காது. நீங்கள் கொதிக்கிற மாவில் கொதிக்கிற தண்ணியில் மாவு உடனே போட்டு கிளற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப கட்டி விழுந்துடும். அதுக்காக தான். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு இறக்கி கீழே வச்சுட்டு நீங்கள் கிளறி விட்டுட்டு கூட அப்புறமா நீங்கள் அடுப்பில் வச்சுக்கலாம். நாம் இதை குக்கரில் வைக்க போகிறோன்னு சொன்னோம் இல்லையா, அதனால் நம்ம அதாவது ஸ்டீம் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு கிளறி விட்டுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் எடுத்து கையில் தொட்டு பார்க்கும்போது மாவு உங்கள் கையில் ஒட்டக்கூடாது. அப்போ தான் அதோட கரெக்டான பதம். நீங்கள் கையில் உருட்டி கூட பார்க்கலாம், கரெக்டாக அந்த உருண்டை மாதிரி வருதான்னு.
எனக்கு இன்னும் கொஞ்சம் கட்டி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நான் எல்லாம் ஃபுல்லாக கிளறிட்டேன். நான் வந்து குக்கரில் வைக்கிறேங்கிறதுனால நான் வந்து அதை விட சின்ன பாத்திரமாக மாற்றி வச்சுக்கிட்டேன். ஏன்னா பெரிய பாத்திரமாக இருந்தால் குக்கரில் பத்தாது. ஸோ அதனால் சின்ன பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு 5 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 லிட்டர் போல் தண்ணி சேர்த்துட்டு, எல்லார் வீட்லேயும் வந்து இந்த ஸ்டாண்ட் இருக்கும். அதாவது வந்து நம்ம பாத்திரம்லாம் வைக்கிற மாதிரி. அப்படி இல்லைன்னா ஒரு தட்டு வந்துச்சுன்னா கூட தலைகீழாக கமுத்திட்டு அது மேலே வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்க இந்த ராகி களியை வந்து வச்சுக்கலாம். நான் இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி. அதே மாதிரி வச்சுட்டு மேலே வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஏன்னா அந்த ஆவி வந்து வேகும் போது அந்த தண்ணிலாம் வந்து அதில் உள்ளே போயிடக்கூடாது. அதனால் நான் ஒரு தட்டு போட்டு மூடிட்டு குக்கர் வந்து சிம்மில் வச்சு வந்து ஒரு 5 விசில் போல் விட்டுக்கிறேன். ஏன்னா அந்த சப்போஸ் நீங்கள் கிளறும் போது அங்கங்கே கட்டி மாதிரி இருந்தாலும் சரியாக வேகாமல் இருந்தாலும் நீங்கள் ஸ்டீம் பண்ணும்போது அது நல்லா குக் ஆகிடும். அதனால் உங்கள் ஹெல்த்துக்கு எந்த இஷ்யூவும் வராது. அவ்வளோதான், ஃபுல்லாக வந்து ரெஸ்ட்டில் விட்டுட்டு விசில்லாம் நின்னதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ராகி களியை வந்து நம்ம எடுக்கிறதுக்காக வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. குழிக்கரண்டி மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வந்து நனைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்திங்கன்னா அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் தண்ணியால் வந்து கையை நனைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில். ராகி களிக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷனாக நீங்கள் என்னெல்லாம் வந்து உங்களுக்கு சாப்பிட பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து தொய்யக்கீரை கடையல் வந்து சாப்பிடுவோம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதேமாதிரி வேர்க்கடலை சட்னி, கருவாட்டு குழம்பு வந்து சூப்பராக. அதுக்கப்புறம் வந்து நாட்டுக்கோழி குழம்பு வந்து அதை விட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் சின்ன வயசில் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.